அதாவது நாளைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா இது பீச்சுக்கு போகிறோம். அது மாதிரி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்க்கலாம். இது தேங்காய் சாப்பாடு, இது சிக்கன் குழம்பு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் இருக்குது. இது சிக்கன் 65. வாங்க சாப்பிட்டு பீச்சுக்கு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் நடந்து போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ பஸ்ஸில் போகிறதுக்கு முன்னாடி சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமோசா, கட்லெட், பஜ்ஜிலாம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பஸ்ஸும் வந்துடுச்சு. ஸோ பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இது வந்து 2 பஸ்ஸு மாறி போகணும். ஸோ பஸ் ஏறி இறங்கிட்டு ஆப்போசிட் ரோடு மாறிட்டு இன்னொரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பஸ்ஸும் வந்துடுச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். வந்துட்டு யாருக்கெல்லாம் ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் எனக்கு இருக்கிறது ட்ரிப்ளிக் ஆசை. நிறைய கடலாக இருந்தது, வேடிக்கை போயிட்டே இருந்தோம். ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பீச்சில் நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ இது எங்கே நடக்குதுன்னா கரெக்டாக விவேகானந்தா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃப்ரைடே 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது 24 டியூஸ்டே ஃபினிஷ்ட் ஆகிடும். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து மகளிர் சுய உதவிக்குழு தான் சேர்ந்து நடத்துகிறாங்க. அதாவது ஒரு ஸ்டால்லையும் மகளிர் சுய உதவிக்குழு தான் லேடிஸ் தான் நடத்துகிறாங்க. இதோட டைமிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 12:30 நைட் 9 o'clock வரைக்கும் இந்த ஸ்டால் ஓப்பனில் இருக்கும். இதில் மட்டும் டோட்டலாக 35 ஸ்டால் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா இங்கே ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கவுண்டர் இருக்கும். ஸோ இங்கே ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம கேஷ் கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது. இந்த கார்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம எதனா வாங்கி சாப்பிடுவோம். எல்லா ஊரோட ஃபேமஸ் ஃபுட்டும் இங்கே இருந்தது. வேலூர், செங்கல்பட்டு, கரூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், விருதுநகர், கோயம்புத்தூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நீலகிரி, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்டு. ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் இருந்தது. நம்ம பாரம்பரியமான உணவுகளும் இங்கே நிறையா இருந்தது. நான் எந்தெந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ் இருக்கோ அது சைடில் போர்ட்லேயும் நான் காமிச்சிருக்கேன் இந்த ரேட்டோட. ஸோ நிறைய கூட்டம், நிறைய ஜனம். இங்கே ஃபேமஸ் தட்டுவடையே நிறையா இருந்தது. எக்கு தட்டுவடை, சாதா தட்டுவடை, பூண்டு தட்டுவடை, முறுக்கு தட்டுவடை, தக்காளி தட்டுவடை, இந்த மாதிரி நிறைய கோழி வெரைட்டிஸையும் போகிறோம். 55 rupees. செம்ம டேஸ்ட்டு. சென்னை ஃபேமஸே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா, தாமரை பூ, பாதாம் பிசின்கீர், கருப்பு கவுனி புட்டு, மாப்பிள்ளை சம்பா புட்டு, சங்குப்பூ ஜூஸு, செம்பருத்தி பூ ஜூஸு. ஸோ இதெல்லாமே 50 ரூபா. இதெல்லாம் சென்னையோட. அதுக்கப்புறம் தயிர் பூரி 60 ரூபா, மயோனீஸ் பூரி 60 ரூபா, பானிபூரி 40 ரூபா. இதெல்லாம் நிறைய பேர் வாங்கி விரும்பி சாப்பிட்டா. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, பாரம்பரியமான ஃபுட்டு, அந்த காலத்து ஃபுட் எல்லாமே இங்கே நிறையா இருந்தது. ஸோ இந்த உணவு திருவிழாவில் அதுதான் மோஸ்ட்டு நிறையா இருந்தது. நாட்டு சாக்லேட், நட்ஸு சாக்லேட், கேக் சாக்லேட், நவதானிய லட்டு, ப்ரௌனிஸு, அப்புறம் ஈரோட்டில் ஃபேமஸாக இருக்க ஏபிசி மால்ட்டு, நிறையா மால்ட் ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருந்தது. நாங்கள் ஒரு பிளேட் பானிபூரி வாங்கினோம். ஓகே. ஸோ செம்ம டேஸ்ட். பருப்பு கவுனி கஞ்சி, பருப்பு கவுனி மாவு விற்றுனாங்க. எல்லா டைப் சாதத்துலேயே போட்டு சாப்பிட்ற மாதிரி குழம்பு ஊறுகாய், புளி பணியாரம், இனிப்பில், காரத்தில், இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டெல்லாம் அங்கே இருந்தது. ஆனால் என்ன பயங்கர. இது வந்து அவல் கேசரி. இது வந்து 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே சுட சுட அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் வாங்கலாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது ப்ரிப்பேர் பண்ண லேட்டாகும்னு சொன்னதுனால ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கிட்டோம். அது வந்து 50 ரூபா. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பஜ்ஜி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு மிளகா பஜ்ஜி 2 20 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் வெங்காய போண்டா அது 20 ரூபாய்க்கு வித் சட்னி. அதுக்கப்புறம் திண்டுக்கல் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. காளான் சூப்பு 30 ரூபாய்க்கு, வெஜ்ஜு சூப் 30 ரூபாய்க்கு, வாழைத்தண்டி சூப்பு 30 ரூபாய்க்கு. இதெல்லாம் அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே அப்பப்போ காலியாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வெளியே பார்த்திங்கனாலும் செம்ம க்ரௌடாக இருந்தது. ஸோ நான் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ வெளியே பீச் சைடில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் வெளியே வந்துட்டு பீச்சுக்கிட்ட வந்துட்டு கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் பாட்டு கச்சேரியும் நடந்துட்டு இருந்தது. ஸோ அங்கேயும் செம்ம க்ரௌடாக இருந்தது. எல்லாருமே அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது அந்த பாட்டு கேட்கும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே சுண்டல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். ஸோ சுட சுட சுண்டலில்
வெங்காயம் ஓமப்பொடியெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக பாடியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க பாடுறதை கேட்டு எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே அந்த பாட்டுக்கு எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பாட்டை எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது செவ்வாய்க்கிழமையோட முடிஞ்சிருக்கு. 5 நாள் மட்டும்தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஃபுட்ஸ் தான். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் அவங்க வந்துட்டு அது ஃபேமஸான ஃபுட்லாம் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு ஊராக போய் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதை விட எல்லா ஊரோட ஃபேமஸ் ஐட்டமும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ பாட்டு கச்சேரியும் முடிஞ்சதுமே நாங்கள் பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த டே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு. நிறையா ஃபுட் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் பாட்டு கச்சேரியும் சூப்பராக இருந்தது. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.